இருதயத்தில் அப்படியே நிற்கும். கர்த்தர் அதை கொண்டு பேசுவார். அதுபோல இந்த இறைவேளை அநேக வார்த்தையை சொல்லியிருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இருதயத்தில் ஒரு காரியத்தை பதித்து கொள்ளுங்க. என்ன வந்தாலும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டேன். எதை இழந்தாலும் திருப்பி கொள்ளுவேன். என் காரியத்தில் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், நடக்காமல் போகாது என்று சொல்லி விசுவாசிங்க. நம்ம குழியில் போட்டாலும் மேலே வருகிற ஆள். கர்த்தர் நம்மளை அப்படி தான் அழைச்சிருக்கிறார். குழியில் போட்டு மூடியே வச்சுட்டா கூட லாசருவை போல் 4 நாள் ஆகிட்டா கூட மேலே வருவோம். ஸ்தோத்திரம். அப்படி தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இது நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். யாரோ ஒருத்தருக்கு நினைக்கக்கூடாது எனக்கு தான் அப்படியாப்பட்ட அழைப்பு இருக்குது, நான் தான் அப்படியாப்பட்ட சாட்சி, பிதைச்சு வச்சாலும் 4 நாள் கழித்து வந்துடுவேன் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம காரியத்தில் அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவருடைய கண்களுக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம், இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். அந்த மாதிரி விசுவாசம் இருக்கும்போது இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். ஆகவே கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமன். கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமன். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணல, ஒரு சாட்சியாக தான் சில காரியத்தை கர்த்தர் சொன்னபடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஊக்கமாக ஜெபிப்பதற்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நஷ்டம் வந்துட்டுன்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் துதிச்சுட்டே இருங்க. லாபம் தான் வருமே தவிர நஷ்டம் வராது. நஷ்டம் நம்ம கண்கள் அநேகத்தை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா அநேக லாபத்தை தான் அள்ளியிருப்பீங்க. யாக்கோபு பாருங்க, அவருடைய ஆடு மாடுகள்லாம் எல்லாத்தையும் ஒட்டகங்கள் இதெல்லாம் பிரித்து வேலைக்காரங்க கையில் கொடுத்து முன்னும் பின்னுமாக அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ ஆஸ்தி இருக்குது. சகோதரனுக்கு ஒரு பகுதி அனுப்புகிறாரு, அதே பெருசு. ஆனால் போகும்போது கோலும் கையுமா தான் போனார். ஆனால் இடைக்காலத்தில் பார்க்குறோம் நஷ்டம் என்று சொல்லி, எதிரிகள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் போகும்போது வெறுங்கையாக தானே போனார். இன்னைக்கு அப்படி இல்லையா? 2 பரிவாரம் உடையவனாய் திரும்பி வந்தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், 12 கோத்திரமாக பிரிக்கப்படுகிற பிள்ளைகள். அப்போ பாருங்க எவ்வளோ மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நஷ்டங்கள் வந்துச்சு. ஆனால் அது மேலே யாக்கோபு நிச்சயமாக பெரிய அளவு கவனம் வைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி வச்சு யாராவது உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா கர்த்தர் அவங்களை அந்த யாக்கோபை உயர்த்தினது போல் நிச்சயமாக உயர்த்த முடியாது. ஆகவே வருகிற பிரச்சனையை பெருசாக நினச்சி அங்கே உட்காராதீங்க. செய்த நன்மைக்காக நன்றி சொல்கிற இடத்துல இருப்போம். ஆமன். ஸ்தோத்திரம். நஷ்டம் வந்தா பரவாயில்ல, எத்தனையோ நன்மை செய்திருக்கிறாரு, ஆகவே அவர் துதிப்பேன்னு சொல்லி நன்றி உள்ளவர்களா இருப்போம். நாய் கூட ஒரு நேரம் ஆகாரம் போட்டா நன்றியா இருக்கும். நம் தெய்வம் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாரு, அதை நம்ம நினைப்போம். முதல்ல நாயை விட நம்ம மோசமாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. பொதுவாக பேசும்போது சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் தகப்பன பிள்ளைங்க கைவிட்டா அநேக தாய் தகப்பன்னு சொல்கிறத கேட்டிருக்கிறோம். நானே கேட்டிருக்கிறேன். நாய் நன்றி உள்ளது, அது மறக்காது அப்படிம்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடு போட்டால் கூட என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா அவங்கள தேடி வரும். அப்போ அதுபோல் நம்ம தெய்வத்தினுடைய காரியத்தில் இருக்கணும். அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி உணர்வு கூட நமக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் ஒரு நாள் கூப்பிடும்போது என் சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்தார் அப்படின்னா முடிவு பறிந்த நான் நன்றியாக இருப்பேன் அப்படிங்கிற சுபாவம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக இடையில வருகிற குறைகளை வாழ்க்கையில் பார்க்க மாட்டோம். அந்த இடையில வருகிற குறைகள் மேல் நம்ம கவனம் வைக்கலை, பெருசாக அதை நினைக்கலனாலே அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கிடுவார். அதை பிடிச்சிக்கிட்டு ஏன் ஆண்டவரே இதை செய்தீர், எனக்கு ஏன் செய்தீர்னு சொல்லி அந்த குறைகளே நினச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்தோம் அப்படின்னா தான் பிரச்சனை. ஆகவே இதை கண்டு கொள்ளண்டா. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்கள் ஜெபிக்க ஒருவேளை காத்திருந்து ஜெபிக்க நல்ல ஊழியக்காரங்க இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய விசுவாசம் நீங்கள் தேவன் மேலே வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்யும். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இயற்கைக்கு மேற்பட்டு விசுவாசிப்போம். பேதுரு பார்த்தீங்கன்னா கடல் மேல் நடந்தது இயற்கைக்கு உட்பட்ட காரியம் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். என் தெய்வம் நடப்பாருன்னா நானும் நடப்பேன் விசுவாசித்தார். ஆகவே பேதுருவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய விசுவாசத்தினாலே அவருக்கு அநேக கிருபைகள் கொடுக்கப்பட்டது, அநேக வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கும் போது இயற்கைக்கு உட்பட்டு விசுவாசிக்கண்டா, எல்லாம் பிராக்டிக்கலாக பார்ப்போம்னு சொல்லி இயற்கைக்கு மேலாக விசுவாசிங்க. நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லை, நான் ஜெபம் பண்ண பிசாசு ஓடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் விரட்டுவார். பேதுரு பார்த்தீங்கன்னா கடல் மேல் நடக்க முடியுமானால் நாம ஏன் எல்லாத்தையும் ஜெயிச்சு போக முடியாது? ஆக இதை ஜெயிக்க முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் இந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமன். ஸ்தோத்திரம். அவன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஒருத்தர் ஜாரகத்தை ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் இருக்கான்னு ஜெபம் பண்ணிடலாம்.